தேர்தல் ஒரு வழியா பரபரப்பாக முடிஞ்சிருச்சு. ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருந்த கட்சி, 13 வருஷம் 15 வருஷம் அரசியலில் இருந்த கட்சி, ஓட்டு வாங்கின கட்சி, ஓட்டு வாங்காத கட்சி, அனுபவம் உள்ள கட்சி, அனுபவ கட்சி, இப்படி இவர்களுக்கு மத்தியில ஈடுபடுத்தி தாவேக்கத்தில் விஜயும் அவரால் எவ்வளோ முடியுமோ தனியாளா பரப்புரை செஞ்சு மக்கள் மனதை வென்று யாரும் எதிர்பார்க்க வகையில் வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படிங்கிற ஒரு நிலையே எட்ட காரணமாக இருந்தார். ஒரு வகையில் ஒரு பக்கம் எஸ்ஐஆர் சொன்னாலும் ஒரு பக்கம் விஜயோட அந்த வேண்டுகோளும் அந்த தூண்டுதலும் ஒரு காரணமாக அமைஞ்சது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் மாத்திட்டிக்கிட்டாங்க. இன்னொன்னே சொன்னாங்க, பிறந்த நாளைக்கு கூட ட்ரெஸ் கிடைக்காத இந்த பசங்க ஓட்டு போடணுன்ட்டு வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட்டு, கையில் காப்பு, புது ட்ரெஸ் போட்டுவிட்டு திருவிழாவுக்கு போகிற மாதிரி ஓட்டு போட போனாங்க, நாங்களாம் ஓட்டு போட்டோம் அப்படின்னு ரொம்ப ஒரு குறிப்போட சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, விஜய் குழந்தைகளை தூண்டி விட்டாரு, இது பெரிய மன உளைச்சல், உளவியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல குழந்தைகளுக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கோஷமும் தேர்தலுக்கு முன்பும் வைக்கப்பட்டது, தேர்தலுக்கு பின்பும் வைக்கப்பட்டது. இதெல்லாம் தவறுபடியாக்கும் வகையில் மக்களுடைய செயல்பாடு இருந்துச்சு அப்படின்னும் விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க. தேர்தல் முடிஞ்சது, எல்லாம் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்களுக்கு மேல மக்களும் சிரமப்பட்டு 200 ரூபா காசு, குவார்டர், பிரியாணி எதிர்பார்க்காம கணக்கான மக்கள் விஜய்க்காக திரண்டாங்க. விஜய் ஓய்வெடுக்க போயிருக்கலாம், ஆனால் போகலை. ஆனால் மற்றவர்கள்லாம் ஓய்வெடுக்க போயிட்டாங்க. குறிப்பாக முதல்வர் குடும்பத்தோட கொடைக்கானலில் போய் ஓய்வெடுக்கிறார். மற்ற உபத்தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் படகு சவாரி போகிறாங்க. விஜய் நினச்சிருந்தா சுவிட்சர்லாந்து போயிருக்கலாம், கேட்க ஆள் கிடையாது, அவர் நினைச்சதை செஞ்சிருக்கலாம். ஆனாலும் தேர்தல் முடிந்த கையோடு வீட்டுக்குள்ளேயே முடங்காம அவருடைய கடமையை, அன்றாட கடமையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு அப்படின்னு தாவேக்க தொண்டர்கள், ரசிகர்கள் ரொம்ப பூரிப்போட ரொம்ப கர்வத்தோட சொல்லிக்கிறாங்க. என்னன்னா, தேர்தல் முடிஞ்சதுமே எல்லாருமே ஓய்வெடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஜனங்களை சந்திக்கிறத மறுத்துருவாங்க, தொண்டர்களை சந்திக்க மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்பு வர பார்த்தீங்கன்னா கட்சி ஆஃபீஸ் எல்லாம் அலுவலப்படும், எலெக்ஷன் முடிஞ்சோன்னா தொடர்ச்சி போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் விஜய் என்ன பண்ணாரு, அவருடைய அலுவலகத்துக்கு, பனையூர் உள்ள அலுவலகத்துக்கு டெய்லி போனார், தொண்டர்களையும் அங்கே வரக்கூடிய ரசிகர்களையும் சந்திச்சாரு. அதோடு மட்டும் இல்லாமல் திடீர்னு திருச்செந்தூர் பயணம், அதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது விஜய் மேலே. 6 மணிக்கு மேலே விஜய் எங்கேயுமே இருக்க மாட்டாரு, வீட்டை விட்டு வெளியேற மாட்டாரு, நேர்ந்தாங்குடி சோம்பேறி, அதெல்லாம் உடைச்சி தவிடுபடியாக்குற மாதிரி அவருடைய திருச்செந்தூர் பயணம் அமைஞ்சது. தனி விமானத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு மதுரை அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருச்செந்தூர் போனார். திருச்செந்தூர் போயும் அங்கே ஏதோ ஹோட்டலில் மட்டும் தங்கி எந்திரிச்சு காலைல 11 மணிக்கு போய் சாமி கும்பிடுவார். விஸ்வரூப தரிசனம் அது எல்லாருக்கும் அவ்வளோ எளிதாக கிடைச்சிடாது. மனதில் வைராக்கியமும் அந்த பக்தியும் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த விஸ்வரூப தரிசனத்தை காணக்கூடிய பாக்கியமும் இறைவன் அருள் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வேலையை விஜய் சிறப்பாக செஞ்சுட்டார் அப்படின்னு அவங்க ரசிகர்கள் சொல்றாங்க. அவர் பிறப்பால ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் சட்டத்திட்டங்கள் கட்டுப்பட்டு திருச்செந்தூருக்கு போனப்போ அங்கே ஒரு நடைமுறை உள்ளது. கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு உறுதிமொழியை அங்கே உள்ள குறிப்பிட்டு கையெழுத்து போடணும் அப்படிங்கிற நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறையும் விஜய் தட்டி கழிக்காம, நான் ஒரு கிறிஸ்துவர், இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன், சாயங்காலம் வந்திருக்கேன், வழிபாடு செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன நடைமுறையோ அதை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோயிலுக்கு யார் வந்தாலும் ஆண்களை பொறுத்தவரை நேர்சட்டை இல்லாமல் தான் தரிசனம் செய்யணும். அந்த நடைமுறையையும் விஜய் கடைபிடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாவேக்கா தொண்டர்கள், ரசிகர்களும் ரொம்ப பூரிப்போடும் சந்தோஷத்தோடையும் வெளிப்படுத்துறாங்க. நிறைய விஷயங்கள் விஜய்க்கு எதிராக தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அவரை கேவலப்படுத்தும் விதமாகவும் பலவீனப்படுத்தும் விதமாகவும் நிறைய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. கடுமையான குற்றச்சாட்டும் தரந்தாழ்ந்த விமர்சனம் வைக்கப்பட்டது. அதையெல்லாம் கடந்து இன்று மக்கள் மனதை வெல்லும் ஒரு தலைவராக விஜய் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னும் விஜய் ரசிகர்கள் மாற்றிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, சம்பந்தமே இல்லாம கார் கண்ணாடி உடைஞ்சதுக்கு ஒரு மார்க்கெட் இல்லாத இசையமைப்பாளர் எங்கள் மீது அப்பாங்கமா குற்றச்சாட்டு சுமத்தினார்.
நியாயமா யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு போயிருக்கணும். ஆனா அவர் செய்யல. ஏனென்றால் தாழ்ந்த ஆதரவு தனக்கு இருக்குங்கிற ஒரு இருமாப்பிலையும் மண்டகணத்திலையும் கொண்டு போய் கண்ணாபுடன் பார்க்கிங் பண்ணிட்டு அதுக்கு ஏற்பட்ட சேதாரங்களுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்காம 19 எங்க மேல பழிய போட்டாரு. தற்கொலைகளா இல்ல ஒரு செய்தியை போட்டாரு. கடைசியில பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அந்த மாதிரி தளர்ந்தாழ்ந்து போகக்கூடிய ரசிகர்கள் நாங்கள் இல்லை, தொண்டர்கள் நாங்கள் கிடையாது அப்படிங்கிற உண்மை விசாரணை வெளிவந்தது. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டாரு. அது என்ன பிரயோஜனம்? இது மாதிரி அண்டாவாயன்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவரும் இப்படிதான் தேர்தலுக்கு முன்னாடி போய்கிட்டு நீங்க லேப்டாப் வச்சு வேலை செய்யறதுக்கும் அதன் மூலயமா சம்பாதிக்கிறதுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் காரணம். சுஜி டெலிவரி பாய்கிட்ட போய் நீ இந்த வேலை செய்யறதுக்கு திமுக தான் காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம். சூப்பர் மார்க்கெட்ல போய் நீ இங்க இருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நாங்க தான் காரணம் இப்படின்னு சொல்லி, அதாவது நீங்க எல்லாம் பிழைக்கிறதுக்கு சாப்பிட்றது நாங்க தான் காரணம் அப்படிங்கலாம் ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. இதையும் தாண்டி மக்கள் எங்களுக்கு அமோக ஆதரவு கொடுத்துருக்காங்க, நிச்சயம் நாங்க வெல்வோம் அப்படின்னும் தாவேக தொண்டர்கள் ரொம்ப ஆணித்தரமா நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க தாவேக தொண்டர்கள். இந்த சாட்டை திருமுருகன் ஒருத்தர் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறாரு. ஆனா அவர் விஜயை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொன்னாரு. ஆனாக்க அதுக்கான முயற்சி அவர் செய்யவே இல்லை. நான் தமிழ்நாடு பூரா பிரச்சனை செய்ய போறேன், அதனால எலெக்ஷன் நிக்கலன்னு சொன்னாரு. அவர் எங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு? காரைக்குடியில போய் எங்க வேட்பாளரை சீமான் கட்டி கொடுத்து ஆற தெளிவி ஒரு நட்போடு நடந்துட்ட போது பின்னாடி ஒரு அடியாள் மாதிரி நின்று சிரிச்சுட்டு தான் நின்னாரு அவரு. சரி, அதோடையாவது அமைதியா இருப்பாருன்னு பார்த்தா, தேர்தலுக்கு முன்னாடி எங்க தலைவரை எப்படி இழிச்சொல்லால் கேவலப்படுத்தினாரோ அதே போன்று தேர்தலுக்கு பிறகும் அவரோட காணொலி அமைஞ்சிருந்துச்சு. தாவேக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, அவர் என்ன சொன்னாரு அந்த காணொலியில? கருத்து கணிப்புகள்லாம் நான் பார்த்தேன், அதாவது தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பை பார்த்தேன். அதுல திமுக 200 சீட்டு பெறும், ஒரு 30-35 சீட்டு அதிமுக வரும், ஒரு 4 சீட்டு இழுபடியா இருக்கும் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு, தமிழகத்துல விஜய் அலி வீசுதேன்னு சொல்றாங்களே அப்படின்னு நெறியாள கிட்டதுக்கு அந்த இலவை தான் காணும் நானும் பார்த்துட்டு இருக்கேன் போராடம் போறான், எப்படி அந்த இலவை தான் காணுமா அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி, என்ன ஒரு மனுஷன் என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தொண்டர்கள்லாம் ரொம்ப அப்படியே அருவருப்பா பார்க்குறாங்க. இதையும் தாண்டி ஒரு மோசமான வார்த்தைகளையும் அந்த காணொலியை பயன்படுத்துறதா தாவேக தொண்டர்கள் இங்க குறிப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்க, அதாவது ஒரு விருந்துல, அதாவது அசைவ விருந்துல மட்டன் சுக்கா, தலைக்கறி, குடல் வறுவல், இப்படி ஆட்டில் இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் தனித்தனியா சுவையா செஞ்சு இலையில பரப்பி வைப்பாங்க. அதாவது இலையெல்லாம் பரிமாறுவாங்க, குழம்புல ஊற்றுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட போற நேரத்துல இந்த ஓரத்துல கொஞ்சோண்டு ஒரு மலத்தை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இந்த தேர்தல்ல அதிமுகவும் திமுகவும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இருக்கும். அதாவது திமுக 200 தொகுதிக்கு மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க, அதிமுக ஒரு 35 சீட்டு வரும்னு சொல்றாங்க. இதுல விஜய்க்கு போட்ட ஓட்டு என்ன ஆக போகுது? விருந்துல, ஒரு பரிமாறப்பட்ட விருந்துல தாவேகாவுக்கு போட்ட ஓட்டெல்லாம், வாக்குகள் எல்லாம் மலத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. இவெல்லாம் என்ன மனுஷன்? நான் தமிழருக்கு போட்ட ஓட்டுலாம் என்ன பஞ்சாமிர்தமா அப்படின்னு தாவேக தொண்டர்கள் கேட்கறாங்க. இப்படி விஜய கேவலப்படுத்துறோம், அசிங்கப்படுத்துங்கிற பேர்ல அவங்களே ஆப்படிச்சுக்கிறாங்க. அதைதான் மக்கள் திரும்ப திரும்ப விஜய் கொடுக்கும் ஆதரவு நிரூபிக்கிறாங்கன்னு தாவேக தொண்டர்கள் ரொம்ப குறிப்போட பேசுறாங்க. எங்கேயாவது இரவு நள்ளிரவு 1 மணி 1:30 மணிக்கு ஏர்போர்ட்ல ஒரு தலைவன் வராருன்னா இவ்வளவு பேரு குமிவாங்களா? பகல்லையே அவங்களுக்கு குவார்டர், பிரியாணி அது இதையும் கொடுத்து வேன்ல ஏத்திட்டு வந்தாலே பேசி முடிக்க முடியும், பார்த்து முடிக்க முடியும், ஓடி போயிடுவாங்க. ஆனா மதுரையில 1:30 மணிக்கு வராரு, அந்த நேரத்துல கட்டுக்கடங்காத கூட்டம், வரவேற்பு. சரி, அங்க இருந்தா மனுஷன் திருச்செந்தூர் போறாருனாக்கா போய் ஃப்ரீயா சாமி கும்பிட்டாருன்னா கிடையாது, அங்கேயும் அவ்வளவு ஒரு பாச பொழிவு தொண்டர்கள் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தாவேகா தொண்டர்கள் பதிவு பண்றாங்க. அதே போல ஆதவராஜனாகிட்ட நிறுவல் கேட்கறாங்க, என்னங்க இங்க முதல்வர் கொடைக்கானல் போயிட்டாரு, துணை முதல்வர் அவர் குடும்பத்தோட துபாய் போயிட்டாரு, உங்களால் ஆஸ்திரேலியா போறாங்களா? யாரு? விஜய் ஆஸ்திரேலியா போறாரு அப்படின்னு சொல்றாங்களே திமுக.
அப்படின்னு சொல்றாங்களே அப்படிங்கும்போது யார் சொல்றாங்க? திமுக தரப்பில் சொல்லப்படுது அப்படின்னு நிருபர் சொல்லும்போது, ஆமா ஆமா எங்க தலைவர் வந்து போறாருதான், ஆனா ஆஸ்திரேலியா போல அதாவது நிலவுக்கு போறாரு, அதுக்கான ராக்கெட்டை வந்து திமுக தான் செக்யூரிட்டியா வச்சிருக்காங்க அப்படின்னு நக்கல் அடிக்கிற விதமா நக்கலுக்கு நக்கலே கொடுத்துட்றாங்க தமிழக தொண்டர்கள். இப்படி ஒண்ணா பார்க்கும்போது விஜய் சொன்னதுதான் ஞாபகம் வருது. அதாவது ஒரு கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஒரு கூட்டணி இன்னொரு கூட்டணி எதிர்க்கும், அவங்களுக்கு குறைபாடு இல்ல சாதக பாதங்கள்ல குற்றச்சாட்டை வைப்பாங்க. ஆனா என்னைய எதிர்க்கணும்னே எல்லாரும் கூட்டணி வச்சுட்டு எதிர்க்கிறாங்க, ஆகையால எனக்கு நீங்க மக்களாக நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இன்னும் அப்படியா போய் ஏற்கனவே அவர் தாய் மாமன்கிற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு தேர்தல் சமயத்துல. அந்த தாய் மாமங்கிற உரிமையோட குழந்தைகள்கிட்ட உங்க விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி உங்க தாத்தா கிட்ட, உங்க அம்மாச்சி கிட்ட, அப்பத்தா கிட்ட, மாமா கிட்ட, அண்ணன் கிட்ட, சித்தி கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஓட்டு போட சொல்லி வாக்குச்சாவடிக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னது அந்த குழந்தைகளுக்கு வந்து மன ரீதியா ஒரு உளைச்சலை உண்டாக்கிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டோட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து எங்களுடைய தலைவர் எதிர்கட்சிகளின், அதாவது எதிர்கட்சினால இவங்க ஆளுங்கட்சிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாங்க தவிர எதிர்கட்சிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. தலைமை தேர்தல் அதிகாரியும் கம்ப்ளைண்ட் எடுத்து பார்ப்போம் விசாரிக்கொண்டு நழுவி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதை பதிவு செய்யறாங்க. ஆக விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அவங்க மட்டும்தான் ஆதரவு தராருங்கிற ஒரு இமேஜை உடைச்சு நிறுவன விதமாக தான் இன்னைக்கு திருச்செந்தூர்ல ஒரு பேச்சு இருந்தது. நான் வந்து குறிப்பிட்ட மதத்தினருக்கான ஆள் கிடையாது, நான் எல்லா மதத்துக்கும் உடைய ஒரு ஆள், எம்மதம் சம்மதம் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அப்படி ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சாரு. இதுக்கு காவேக்கா தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? கிட்டத்தட்ட 90% இந்துக்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்கக்கூடியவரை பார்த்து தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுங்கள், மற்ற இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது சொல்ல மருத்துவர்கள் மத்தியில ஒரு கிறிஸ்துவனாக இருந்தால் கூட தமிழக மக்கள் மீது கொண்ட ஒரு அன்பாலும் பற்றாலும் பாசத்தினாலும் இந்து மக்கள் கடைபிடிக்கக்கூடிய அனைத்து சம்பிரதாயங்களும் கட்டுப்பாடும் கடைபிடித்து எங்கள் தலைவர் இன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தாக்க காலைல 11 மணி 12 மணிக்கு வந்திருக்கலாம். இதுக்காக அவர் வருத்திக்கிட்டு நள்ளிரவு தனி விமானத்துல வந்து அங்கிருந்து கார் மூலியமா 4-4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும்னா மனதுல எவ்வளவு வைராக்கியம் இருக்கும், தமிழ் மக்கள் மேலும் இந்து மக்கள் மேலும் எவ்வளவு ஒரு நம்பிக்கை ஒரு பாசம் இருக்கும், அது வெளிக்காட்டும் விதமாக தான் எங்க தலைவரின் இந்த வருகை, இந்த புனித பயணம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செய்தியையும் தாவேக்க தொண்டர்கள் மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. இன்னும் ஒரு அதீத நம்பிக்கை தான் சொல்லணும், இன்னும் முடிவே வரல. ஆனாலும் எங்க தலைவர் முதல்வராவார், யார் யாருக்கு என்ன இலாகா பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கற்பனையான ஒரு பதிவுகளையும் போட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போய் பதவியேற்பு எல்லாம் வந்து இதுக்கு முன்பு வழக்கமான நடந்த இடங்கள் நடக்கக்கூடாது. ஏன்னா நாங்க எல்லாரும் லட்சம் ரசிகர்களும் தொண்டர்களும் என் தலைவன் முதல்வராக பதவியேற்றதை பார்க்கணும், ஆகையினால மெரினா பீச்சில் நடக்கணும், அங்கதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அதீத நம்பிக்கையையும் வெளிப்படுத்துறாங்க. கோடிக்கணக்கான தமிழக மக்களின் இதயத்தை இங்க வென்றிருக்கிறார், அது வாக்குகளாக கண்டிப்பா மாறும் அப்படின்னு ஆணித்தனமாகவும் நம்பிக்கையாகவும் சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம், ஒவ்வொரு பூத்துலையும் குறைந்தபட்சம் 200 வாக்குகள் பதிவானாலே போதும், நாங்கள் 1.5 கோடி வாக்குகளை எளிதாக பெற்றுவிடுவோம். போன முறை ஆட்சி அமைத்தவர்கள் 1 கோடியே சொச்சம் ஓட்டுகளை தான் ஆட்சி அமைச்சாங்க. வெற்றி வாய்ப்பை அதிமுக வந்து சில லட்சங்களை தான் இழந்தது. அந்த ட்ரெண்டெல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு நாங்க 1.5 கோடி வாக்குக்கு மேல் பெற்று நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் வெளிப்படுத்துறாங்க. அதுக்கான ஆதாரத்தையும் சொல்றாங்க. நகரமானாலும் சரி, கிராமமானாலும் சரி, ஒன்றியமானாலும் சரி, பேரூராட்சி சுற்றுராட்சி எந்த இடமா இருந்தாலும் குறிப்பா ஒவ்வொரு பூத்துலையும் எங்களுக்கு 200 ஓட்டுக்கு கம்மி இல்லாம விடும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இவர்கள் கூட்டு உண்மையானால் மிக எளிதாக விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார், இல்லை என்றால் எதிர்கட்சியாக அமர்வார் அப்படிங்கிறது தான் அனைவரோட கணிப்பாக இருக்குது. இந்த கணிப்பெல்லாம் உண்மையாகுமா பொய்த்து போகுமா? அந்த வகையில இப்ப விஜயும்
முக்கிய ஆட்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் வருது. ஆக தாவேக்காவினரும் சரி, தாவேக்கா தலைவரும் சரி, மிகுந்த நம்பிக்கையோடு தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. நல்ல முடிவு வரும் என்று நாமும் காத்திருப்போம். வணக்கம்.